மனக்குறையை போக்கும் தருவை மந்திரியம்மன். தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஸ்ரீ வல்லப மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். உய்கொண்டான் என்பவர் தலைமை மந்திரியாகவும் அரசனின் சிறந்த ஆலோசகராகவும் விளங்கினார். மன்னனுக்கு மந்திரி மீது மிகுந்த பற்று இருந்தது. அமைச்சருக்கோ மன்னன் மீது மிகுந்த மரியாதை. அதே நேரம் மந்திரி உய்கொண்டான் தருவை கிராமத்திலிருந்து அருள்பாலிக்கும் அங்காள ஈஸ்வரி அம்மன் மீதும் அளவுக்கு அதிகமான பக்தி இருந்தது. ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வந்து அன்னையை வணங்கிவிட்டுதான் தன்னுடைய எந்த காரியத்தையும் தொடங்குவார். அன்னை இல்லாமல் அவர் இல்லை என்ற அளவுக்கு அன்னை மீது முரட்டு பக்தி கொண்டிருந்தார். மன்னன் மீது எந்த அளவுக்கு பற்று வைத்திருந்தாரோ அதைவிட ஒரு படி அம்மன் மீது பக்தி வைத்திருந்தார். ஒரு நாள் மன்னன் முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக அரசவையை கூட்டினார். அமைச்சருக்கும் தகவல் அனுப்பப்பட்டது. அந்த நேரத்தில் மந்திரி கடுமையான காய்ச்சலால் அவதியுற்றார். அவரால் எழுந்து கூட நடக்க முடியவில்லை. இந்த சமயத்தில் தான் மந்திரி அங்காள ஈஸ்வரி அம்மனை நோக்கி வணங்கி நின்றார். தாயே, நீ உண்மையான தெய்வமாக இருந்தால் எப்படியாவது என்னை அரசவைக்கு கூட்டி செல் என்றவர் அசந்து தூங்கி போனார். ஸ்ரீ வல்லப மன்னன் மந்திரி சபையை கூட்டி நடத்தினார். அனைவரும் சபையில் வீற்றிருக்க மன்னன் எதிர்பார்த்தபடியே நினைத்த காரியங்களை அனைத்தையும் நிறைவேற்றியும் விட்டார். மறுநாள் தயங்கியபடியே மந்திரி உய்கொண்டான் அரண்மனைக்குள் நுழைந்தார். நேற்று அரசவை கூட்டத்திற்கு வரவில்லையே, என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்துடன் தவித்தார். ஆனால் மன்னன் வழக்கத்திற்கு மாறாக உற்சாகத்துடன் மந்திரியை வரவேற்றார். மந்திரியாரே, நேற்று நீங்கள் கூறிய ஆலோசனைப்படி நமது அரசவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் மிக சிறப்பானவை. இனி நம் பகுதியில் பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு திட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்து விட்டீர்கள் என்றார். மன்னா, என்ன சொல்கிறீர்கள் என்று வியந்தார் மந்திரி. ஆம் மந்திரியாரே, நேற்று நீ சொன்ன முடிவு மிகவும் அற்புதமானது என்றார் அரசன். மந்திரி தயங்கியபடியே, மன்னா, நேற்று என்னால் எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவுக்கு காய்ச்சல் இருந்தது. வைத்தியர் கொடுத்த மருந்தை குடித்துவிட்டு படுத்தவன் இன்று காலையில் தான் எழுந்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி மந்திரி சபை வந்திருக்க முடியும் என்றார். அரசவையில் அமர்ந்திருந்த அனைவரும் அதிர்ந்து நின்றனர். என்ன சொல்கிறீர்கள் மந்திரி, நீங்கள் வரவில்லையா? ஆமாம் அரசே, வேண்டுமென்றால் என் வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு பாருங்கள். அப்படியென்றால் மந்திரி சபையில் நேற்று கம்பீரமாக அமர்ந்து ஆலோசனை கூறியது யார்? உங்கள் ரூபத்தில் இங்கே வந்தவர் யார்? அனைவரும் அதிர்ச்சியுடன் மந்திரியை பார்த்தனர். உண்மைதானே, நேற்று உய்கொண்டான் மந்திரிதான் தீர்க்கமான முடிவுகளை எடுத்தவர். இன்று நான் இல்லை, காய்ச்சலால் வீட்டில்தான் படுத்து கிடந்து என்கிறார். அப்படியென்றால் இங்கே வந்தவர் யார்? சபையில் இருந்த அனைவரும் குழம்பினார். மந்திரி உய்கொண்டான் கண்களை மூடி அமர்ந்தார். ராஜராஜேஸ்வரி அம்மனை வணங்கினார். அதன் பின் ஒரு முடிவுக்கு வந்தார். மகாராஜா இங்கே வந்தவர் யார் என்று தெரிந்துவிட்டது. கடல் போல் இருக்கும் இந்த நகரத்தில் வடக்கு ஓரத்தில் வடக்கு வாசல் செவ்வியம்மனாக அமர்ந்து அருள்பாலிக்கும் என் தாய் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் என் உருவத்தில் இங்கே வந்திருக்கிறாள். அவள்தான் மன்னனுக்கு வேண்டிய அருளை புரிந்திருக்கிறாள். அவளிடம்தான் என் நிலைமையை எடுத்து கூறியிருந்தேன். நிச்சயம் அவள்தான் உதவியாக இருந்திருப்பாள் என்றார். அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலேயே மந்திரியாக வந்தது அம்மன்தான் என அறிந்த மன்னர் தலைமையில் அரசவையினர் அனைவரும் அம்மன் கோயில் முன்பாக போய் நின்றனர். அம்மனை வணங்கி பூஜை செய்தனர். தீர்க்காத பிரச்சனைகளையும் நல்ல திட்டங்களையும் தீட்டும் எங்கள் அம்மன் மந்திரியாக வந்து அருளாசி புரிந்த காரணத்தால் இன்று முதல் இவள் மந்திரி அம்மன் என்றும் உய்கொண்டான் மந்திரி அம்மன் என்றும் அழைக்கப்படுவாள் என்று வணங்கி நின்றனர். தொடர்ந்து அந்த கோவிலை மன்னன் பெரியதாக விரிவுபடுத்தி கட்டினார். அதன் பின் அம்மன் கோவிலில் மிக சிறப்பான பூஜைகள் திருவிழாக்கள் கொண்டாடினார். இவ்வாறே அம்மன் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள். அன்னையின் இடது பக்கம் பாளையங்கால்வாய் ஓடுகிறது. எனவே இந்த தலம் காசிக்கு நிகரான தலம் என்கிறார்கள். இங்குள்ள சக்தி வாய்ந்த அன்னையை நம்பி நலம் பெற்ற பலரும் தங்களின் பிள்ளைகளுக்கு மந்திரி என பெயர் வைத்து கொண்டாடுகிறார்கள். அம்மன் வடக்கு நோக்கி நிற்க அம்மனின் வலதுபுறம் இரட்டை வேம்பு மரமும் இடதுபுறம் விழுதுகள் தாங்கிய ஆலமரமும் உள்ளன. இந்த அமைப்பு கோவிலின் பழமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. சுற்றி வரும் இடங்களில் நிறைய கற்சிலைகளும் மண்பாண்டங்களில் செய்து வண்ணம் தீட்டப்பட்ட அம்மன் சிலைகளும் நேர்ச்சியாக வைக்கப்பட்டுள்ளன. சுற்றிலும் சுற்றுப்புற சுவர் அமைத்து உள்ளனர். கோயிலுக்கு பின்புறம் வற்றாத கிணறு ஒன்று உள்ளது. அந்த கிணற்றிலிருந்து வயல்வெளிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. எங்கு திரும்பி பார்த்தாலும் செழிப்பாக இருக்கும் மந்திரியம்மன் கோவிலின் முன்பாக போய் அமர்ந்தால் உடனடியாக மனம் அமைதி அடைவதை உணரலாம். இக்கோவிலில் தை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை தோறும் மிக சிறப்பாக திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவின் போது தருவை மற்றும் இவ்வூரை பூர்வீகமாக கொண்டு மற்ற ஊர்களில் வசிக்கும் மக்கள் அனைவரும் தரிசனத்திற்காக வந்து சேர்வார்கள். அம்மன் கோவிலிலிருந்து உற்சவர் அம்மனை சப்பரத்தில் எழுந்தருள செய்து அங்கிருந்து ஊர்வலமாக மேலதாளம் முழங்க
வடக்கு கோவிலுக்கு அழைத்து வருவார்கள். அதன் பின் ஊர் மக்கள் பலர் நேர்ச்சிகளை சுமந்து வருவார்கள். கை கால் பிரச்சனையால் நாள்பட்ட வலிகள் உள்ளவர்கள், குழந்தை பெற வேண்டும், படிப்பு வேண்டும், தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்பது உட்பட பல வேண்டுதல் உள்ளவர்கள் அம்மன் உருவம் எடுத்து நேர்ச்சை சுமந்து கோயிலுக்கு வருவார்கள். சப்பரம் உய்கொண்டான் அம்மன் கோவிலை வந்தடையும். அதன் பின் சப்பரத்திலிருந்து உற்சவரை இறக்கி மந்திரி அம்மன் கோவில் கற்பக்கிரகத்தில் எழுந்தருள செய்வர். அதன் பின் பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட பால்குடத்தின் மூலமாக மூலவருக்கும் உற்சவருக்கும் அபிஷேகம் செய்வார்கள். இந்த வேளையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக அம்மனை தரிசிக்க காத்து கிடப்பார்கள். பெண்கள் கூட்டம் மிக அதிகமாக கூடி தங்கள் வேண்டுதலை கோரிக்கையாக அம்மன் முன்பு வைப்பார்கள். கேட்ட வரம் தரும் மந்திரி அம்மனை இந்த நாளில் தரிசித்தால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அன்னை புனித நீராட்டு முடிந்து அலங்கரிக்கப்பட்டு புன்னகையுடன் காட்சியளிக்கும் மந்திரி அம்மனை தரிசனம் செய்வார்கள். இந்த அம்மன் கர்ப்பிணி பெண்களை காக்கும் அம்மனாக விளங்குகிறாள். ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி புது பஸ் நிலையத்திலிருந்து பாளையங்கோட்டை சேரன் மகாதேவி சாலையில் 9 கிலோமீட்டர் தொலைவில் தருவை உள்ளது. இங்கிருந்து ஆட்டோ மூலம் கோவிலை சென்றடையலாம்.